Remember last night when you asked after Mama? Do they always have to do the stock taking at night, Arthur? I'm going to have a baby. What business do you have with the Russians, Tommy? I've been to the factories and the armoured vehicles are in good condition. Factory breaking. That's what you said. When you go home today, be sure to check under your little boy's pillow. We can reach anyone. Anywhere. The priest is passing information about the robbery to Lloyd's under Article 120. Why would the priest pass information to our enemies? The complexities are your business. Don't give me permission to kill the priest. Take a little walk to the edge of town and go across the track where the viaduct looms like a bird of doom as it shifts and cracks. Where secrets lie in the border fires and the humming wires. Yeah, man, you know you're never coming back. Past the square, past the bridge, past the mills, past the stack. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. Hey, என்ன படிக்கிற ஜான் இவன் ஆர்தர் வருவான் ஜான் பென் இங்க வாங்க. சரி, என்ன விஷயம்? இந்த லெட்டர்ல அப்பா இறந்துட்டாருன்னு போட்டிருக்கு. பாஸ்டன் பார்ல இருந்ததா மிக்கி ஃப்ரீ என்கிட்ட சொல்லியிருந்தான். 2 பேர் ஆளிலேயே காத்திருந்து அவரை சுட்டிருக்காங்க. அந்த ரோசி ராய்ஸ் யாரு? கேடு கெட்ட பொம்பளையாதான் இருக்கும். அந்த பொண்ணு பிரச்சனை வேண்டான்னு தான் இதை எழுதியிருக்கா. அவர் கூட அவ ஒன்னா இருந்ததுக்காக தான், அவர் இறந்ததுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கா. தேவையில்லாம அவருக்காக போய் குத்துவேன் கொல்லுவேன்லாம் நிக்காதீங்க. ஃப்ரெண்ட் ஜான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. முக்காவாசி நேரம் நம்ம கூட இல்லாம அந்த பப்ல தான் இருந்திருக்காரு. வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போய் அடிக்கடி அங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரால சமீபத்துல தான் நான் ஏமாத்தப்பட்டேன். அவரை பத்தி நாம யோசிக்க வேண்டாம். நல்லா சாப்பிடுங்க, அவரை மறந்துடுங்க. நாம அவரை மன்னிக்கவே கூடாது, சரியா? ஜான், முக்கியமா உனக்கு தான் இது. குழந்தையா இருந்த உன்னை ரோட்ல விட்டுட்டு போனதை மறந்துட்டியா? இல்ல. ஆர்தர் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு பாரமா இருந்த ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாரு, அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சது, விட்டு தள்ளுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பிசினஸ் பத்தி பேசலாம். பாய்ஸ், எதுக்கு இதை வெளியில வச்சு சொல்றேன்னா, வீட்டுல இருக்கிறவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம ராபரி பண்ண போறோம். பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. ஷெல்பி ஃபேமிலிக்காக. தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்க ஃபாதர். அதுக்கான காரணங்களை சொல்லு. அது நான் தான் அதுக்கு காரணம். நீங்க குடிச்சிருக்கீங்களா? தூக்கமே இல்லை.
அந்த விஷயம்தான் என்னை தூங்க விடாம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. கண்ணை மூடினா அன்னைக்கு நடந்த அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. போன தடவையும் நீங்க இதே தான் சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. மிஸ்ஸஸ் ஷெல்பி, இந்த இடத்துல நீங்க பொய் சொல்லக்கூடாது. சில சமயம் மனசுல சில விஷயங்கள் வந்து போகும். எலிசபெத் கிரே, அவளை கடவுள் பால்னு தான் கூப்பிடுவாராம். பாலி. பால்னு என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது யாரோட குரல்? என்ன கொல்ல சொன்னவனோட அந்த குரல். தேவையில்லாதத பேசக்கூடாது. நான் தான் கொன்னேன். மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லியாச்சா? என் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்ப சொல்லிட்டேன். அப்படின்னா நீதான் அந்த கொலகாரியா? ஆண்டவர் சாட்சியா சொல்லணும்னா ஆமா. பீட்டரை காத்திருக்க சொல்லு. சரி ஃபாதர். அப்படின்னா நீங்க செஞ்ச கொலைக்கு மட்டும்தான் மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? இல்ல, இனி செய்ய போறதுக்கும் சேர்த்துதான் மன்னிப்பு கேட்க வந்தேன். அவர் ஒரு போலீஸ், ரொம்ப மோசமானவர். எங்களை அவருக்கு பிடிக்கல. நான் அவரை கொல்லாம இருந்திருந்தா என் பையன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். அதனால வேற வழி இல்லாம நான் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. எல்லா மனுஷனுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கும். இல்ல, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கல்ல, மோசஸ், சாம்சன், லார்ட் கிச்சனர். அவங்க போலீஸ், மொத்த வாழ்க்கையவும் ஆபத்துல வச்சிருக்கிறவங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஃபாதர். நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த குரல் உன்கிட்ட அதத்தான் சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா நீ அந்த குரலை கேட்கறத நிறுத்தணும். அது என்கிட்ட பேசல, எனக்கு கட்டளை தான் இடுது. அந்த குரல் பால், பெரிய இழப்பு நடக்காம இருக்க இது அவசியம்னு சொல்லுது. ஒரு பெரிய தப்ப என் குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணுவாங்க. புனிதமான ஒருத்தரை கொல்ல போறோம். அவரும் ஒரு ஃபாதர் தான், ரொம்ப ரொம்ப புனிதமானவர். நீ சொல்றது யார பத்தி? இது ரொம்ப மோசம். இந்த சிட்டி ஃபுல்லா குடிக்கிறவங்க சத்தமும் துப்பாக்கி சத்தமும் மட்டும்தான் கேக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கானுங்களா? நிம்மதியா வந்து உட்கார கூட முடியல. முதல்ல இங்க இருந்து நாங்க போகணும். சில போர்க்கிங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒண்ணு கடிச்சிட்டு போறானுங்க. இதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல சொல்லிட்டேன். ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கானுங்க. எஸ்மி, முதல்ல இங்க இருந்து போ. நான் இங்க இருந்து 5 மாசம் வேஸ்டா போறதுக்கா? இதோட காம்பினேஷனா சொல்லு. 24I22. உள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் கணக்குல எழுதிட்டியா? டாமி இன்னும் அதை முடிக்கல. வாய மூட ரஸ்மி. அவன் இத மாத்திட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தான் தப்பா போட்டிருக்கீங்க. அப்ப நீ தர. கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா? நான் இங்க நடந்த எல்லாத்தையும் டாமி கிட்ட சொல்லிடுவேன், சரியா? நிச்சயம் அவன் இங்க நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது பண்ணுவான். அப்பதான் என்னாலயும் நிம்மதியா தூங்கவே முடியும். சந்தோஷம் தானே? என்ன பேசுற? அப்படியெல்லாம் நேர்மையின் சிகரம் தான் நீ. எல்லாரும் எப்படி அங்க போக முடியும்? என்ன பேசுற நீ? இது 2 மணி நேரம் வேலை தான். உங்களோட கன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. டாமி, கண்டிப்பா அந்த வேலையை நானே முடிச்சிருவேன். பாலிகிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன் மைக்கேல். உனக்கு நல்லா தெரியும், நீ இதுல கிடையாது.
எந்த புறம்போக்கு அந்த 27 ஆம்டு கார்ஸையும் வாங்க தயாரா இருக்கான். கொஞ்சம் பரிதாபமானவன். சரி, இதுக்காக அவன் எவ்வளவு தரதா சொல்லியிருக்கான்? 150,000 கேஷ் ஆகும், இல்ல மதிப்பான டைமண்ட்ஸ் ஆகும். அதுல 20% உனக்கு சார்லி. இசாயா, உனக்கு இதுல இருந்தா 5. நம்ம பிசினஸ் அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆக போறதால இது எல்லாமே லீகலா நகரும். அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம பிசினஸ் யாரோட உதவியும் இல்லாம அதுவே வளர்ந்துட்டு போகும், லாபமும் அதிகமா கிடைக்கும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட பழைய தொழிலை பண்ணணும்னு எனக்கு ஆசை. என் வேலை முடிவுக்கு வரப்போகுது இல்ல டாம்? நம்ம ப்ராப்பர்ட்டில எந்த மாற்றமும் கிடையாது. இதே ட்ராக்ல நீங்க போனா நம்ம பிசினஸ் நல்லபடியா நடக்கும். பப்ஸ பாத்துக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான், சார்லி, என் குதிரைன்னு நாங்க எல்லாரும் தனியா இருக்க போறோம். நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சார்லஸ் அம்மாவுக்கு. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் லிண்டாக்கு. எனக்கு தெரியும், உன் கண்ணுலயே அது நல்லா தெரியுது. ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள நாம போகணும்னா இந்த வேலையை நாம ஒன்னா சேர்ந்து முடிச்சா மட்டும்தான் முடியும். ஆர்த்தர், எனக்கு கொஞ்சம் பாரு. இங்க இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையையும் இந்த ஒரு ராபரிக்காக இவன் அடமான வச்சிருக்கான். ஆனா இதை நீ பார்த்து பண்ணி தெரியும், நீ என்னோட ஹீரோ. நீ என் கூட இருப்பியா மாட்டியா? கலே, சாவுதான் நம்மள பிரிக்கும். வாய மூடு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த டைமண்ட்ஸை நமக்கு கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? பயப்பட வேண்டாம், அதுக்கு வேற ஒரு வழி வச்சிருக்க. சரி, அப்படியே சமைக்க ஆரம்பிப்போமா? பணத்தை பறி கொடுக்க 5 நிமிஷம் காத்துட்டு இருக்க மாட்டானா? ஏய், இது நான் தான், லிண்டா. இன்னைக்கு ஆபீஸ்ல ஆட்கள் கம்மியா தான் இருப்பாங்கன்னு ஆர்த்தர் என்கிட்ட சொல்லி இருந்தா. சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியம். உங்க எல்லாருக்கும் சாண்ட்விச்சும் கொஞ்சம் லெமனேடும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் டீ போடுவா. இங்க ஆஸ்ட்ரே எம்டியா இருக்கு, யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லீகல் பிசினஸ் லீகல் ஆயிடும்னு ஆர்த்தர் சொல்லிட்டு இருந்தான். சரி, நீ வந்த காரணத்தை சொல்றியா லிண்டா? உங்க எல்லாரையும் நமக்காக வெளியே குரல் கொடுக்கறவருக்கு சப்போர்ட் பண்ண அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ லிண்டா, நீ நம்பினது சரிதான். இங்க இருக்கிற 20 பேரையும் உன்னால கூட்டிட்டு போக முடியும், ஆனா லிசிய கூட்டிட்டு போக முடியாது. நான் வர மாட்டேன். இங்க சம்பாதிச்சதெல்லாம் நம்ம சம்பாதிச்சதில்ல போலே. பெண்களுக்காக குரல் கொடுக்கற ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்கேன், அத சொல்லத்தான் இங்க வந்தோம். ஓ லிண்டா, ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது, தேவையில்லாம பேசாத. நமக்காக கடவுள் அனுப்புனவங்க போலே. அவ ஜெஸ்ஸி ஈடன். யாரு ஜெஸ்ஸி ஈடன்? பார்க்கல்ல இருக்கிற லூகாஸ் ஃபேக்டரியோட ஷாப்ல வேலை செய்யறவன். கடையில வேலை செய்யறவளா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட போராட்டம் இன்னைக்குதான் ஆரம்பிக்க போகுது. இந்த நல்ல நாள்ல நம்மளும் போய் அந்த போராட்டத்துல கலந்துக்கலாம். பொழுதனைக்கும் இங்கேயே உட்கார்ந்து கேஷ் எண்ணிக்கிட்டே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க இருக்கிற பெண்களுக்கும் லீவு வேணும். ஏன் சொல்றேன்னா, இந்த போராட்டத்துல நம்ம கலந்துக்கிறது மூலமா அவங்களே வந்திருக்காங்கன்னு பரபரப்பாகும். இனி பெண்களான நாமும் நமக்கான நேரத்தை எடுத்துக்கணும்னு இந்த போராட்டம் நடக்குது. பெண்கள் போராட்டத்துக்கு அவங்க நம்மளையும் வரவேற்கிறாங்க. ஆமா, அவனும் மான சுடுறன்னு 5 மாசம் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். விட மாட்டான். அப்ப உனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு தோணுதா? இப்ப வரைக்கும் யோசிக்கல. இன்னும் எதுக்காக உட்கார்ந்து இருக்க? கவலைப்படாதீங்க, நிச்சயம் அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. தைரியமா இதை செய்யலாம். கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் நான் வெளியவே இருக்கிறது? சரி, நானும் இன்னைக்கு அந்த மூட்ல தான் இருக்கேன். அந்த பிரச்சாரத்துக்கு நாம போவோம். அப்படி போடு. இவன் இங்க என்ன பண்றான்? விடு, பாத்துக்கலாம். ஷெல்பி வந்துட்டான். போய் கேட்க ஒரு காரணமா வர சொல்லியிருப்பான். என்னன்னு அவங்கிட்டே கேட்போம். சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன வேணும்? ஆதாரம் வேணும். ஆதாரம் எதுக்கு?
அந்த பிரீஸ்ட உளவாளின்னு சொல்லியிருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லு. ஓதோரம் என் வார்த்தை தான். நீங்க நினைக்கிறது நான் செய்யணும்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இன்னைக்கு அவனை கொல்லலனா அவன் என்ன காயப்படுத்துவான். ஆனா உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். உங்க வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவன் தடையா இருக்கான். ஒரு புல்லட் போதும் அவனை முடிச்சிடும். என்ன உட்கார வச்சுட்டு நீ எதுக்காக நிக்கிற? ஏன்னா இதுல நீயும் சம்பந்தப்பட்டிருக்க, அதுதான் உண்மை. டெபிள்சியோட ராயல் கோர்ட் ஏற்கனவே வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரியும். அவங்க கூடவும் ஒர்க் பண்ணிருக்கோம். அங்க நிறைய காரிடோர்ஸும் நிறைய ரூம்ஸும் இருக்கும். அங்கதான் எல்லாம் இருக்கு. அவங்க ரூல்ஸ மதிக்க மாட்டாங்க. நீ இத செஞ்சா கூட அவங்க உன் அண்ணன், அக்கா, தங்கச்சி, அத்தை, அப்பான்னு எல்லாரையும் கொல்லுவாங்க. என் ஆண்ட் தனியா ஆட்சி பண்ணணும்னு விரும்புறாங்க. அதனாலதான் என்ன இன்சார்ஜா போட்டிருக்காங்க. ஆனா பெண்களுக்கு விதிமுறைகள் கிடையாது. நாம இங்க போட்டிருக்கிற ஒப்பந்தம் வெளியில யாருக்குமே தெரியாது. உன்னோட இந்த பிளான் வேலை செய்யறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறேன். உன்னை வலையில விழ வச்சுட்டேன்னு ஆண்டு நம்பணும். அதுதான் நம்ம டீல். அவங்க சொன்னதுல தப்பில்லையே. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். கேரிசன்ல இருந்து இப்பதான் போன் வந்துச்சு. பெல்லி தான் விஷயத்த சொன்னா. பாலி, லிசி, எஸ்மி எல்லாம் சேர்ந்து வெளியில போய் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. என்ன சொன்ன? வெளிய போய் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. பாதி பர்மிங்ஹாம் அங்கதான் இருக்கு. அங்க தனியா இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அந்த ஸ்ட்ரைக்ல கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க. ஆபீஸை யார் பாத்துக்கிறது? பாலி அதை மூடிட்டாங்க. பாத்தியா, நீ வந்த முதல் நாளே நல்ல செய்தி வந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிக்க சொல்லு. ரேச நடத்தி பந்தயம் வைக்க சொல்லு. அதோட கீழே இருக்கிற கடையில இருந்து மட்டும் ஆப்பிள்ஸ் ஆடுங்க. சரியா ஜான்? சரி. அப்போ உங்க வேலை இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. லிண்டா தான் பண்ணாளா? அது நம்ம பாலியை எப்படி அவன் மயக்கினான் தான் எனக்கு தெரியல. எப்படியோ எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெரிய புரட்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிண்டா தானே காரணம்? ஆமா. லிண்டா ஐடியா நல்லா தான் இருக்கு. எல்லாத்தையும் சரியா தான் பண்றா. ஜான், அங்க வெளியில பென்ட்லின்னு ஒருத்தன் இருப்பான். அவனை அனுப்பிட. அதோட அவ வந்த காரை பங்க்சர் பண்ணிட. இன்னைக்கு அவ வெளியே போக போறதில்ல. நாங்க நிறைய பேச வேண்டியது இருக்கு. சீக்கிரமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சார்லியை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நைட் ஆர்த்தரையும் லிண்டாவையும் பாத்துக்க சொல்லு. அவனும் கத்துக்கணும்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். ஞாபகம் இருக்கு. போயிட்டு வா. பிரச்சனை இல்ல. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. எதுக்காக என்னோட டயரை பஞ்சர் பண்ண சொன்ன? ஒருவேளை நீ உன்னோட மனசை மாத்திக்கிட்டீனா? நான் சீக்கிரமா வந்துட்டேன். பாலி எல்லாத்தையும் நேத்தே எண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோ, வெளியே போலாம். மொத்தமா எண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நம்ம பிறக்க போற குழந்தைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். மரியாதையை போயிடு. என்ன விடுன்னு சொன்னேன். இல்ல கத்தி ஊரை கூட்டிட்டு வா. ஏய், ரொம்ப பண்ற. நான் சொல்றது கேளு. நான் இங்க வர்ற நேரத்துல உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கோழியை பாத்துக்கணுமான்னு கிண்டல் பண்ண. அந்த வீடு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த வேலையை மட்டும் நம்ம சரியா முடிச்சிட்டோம்னா நமக்கு பணம் கிடைக்கும். ஆசைப்பட்ட வீடை நம்மளால வாங்க முடியும். நிச்சயம் நமக்காக டாமி செய்வான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு
நீ சொன்ன மாதிரி தனியா வாழலாம். எப்படி? நிச்சயமா எல்லாமே மாறும். இது உன்னோட ரூம் கிடையாது. உன் கூட படுக்கிறதுக்கு நான் உன் பொண்டாட்டி கிடையாது. குதிரையில போயிருக்கியா? வேண்டாம். Would need to open my legs in a public place, and that is not allowed. You drink whiskey? No. It tastes like man. I prefer wine. Cars? No. அப்படின்னா உனக்கு அந்த டைமண்ட்ஸ் மேல தானே கண்ணு. அது போதும்ல. நீ அத பணமா மாத்துவல? அதுக்காக தான் அந்த ஜுவல்ஸ தூக்கறதுக்கு நீ எனக்கு உதவுறியா? அப்படின்னா நீ அதுக்காக தான் இங்க உட்காந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்க. உன்னை தொடலாமா? எனக்கும் தோணுச்சுன்னா பார்க்கலாம். நேரமாகுது. அதுக்கப்புறம் நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட நேரம் இல்லாம ஏன் கூடவே படுத்து கிடப்ப. அதனால கவனமா இரு. இன்னைக்கு முழுக்க நீ இங்க இருக்கலாம். ஆஹா. உன்னோட பலவீனம் என்ன? நீ யாருன்னு தெரிஞ்சு உள்ள விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் என் பலவீனம். I think I already know your weakness. I can get a fuck whenever I want, love. Yes. But I am a duchess. And I'm under you like a horse. அப்ப நான் உன் பலவீனத்தை நெருங்கிட்டேன். கடத்தல் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கவனமா பேசணும் போல இருக்கேன். நான் உனக்காக ஒரு முக்கியமான மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். நான் டச்சா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து இருக்கிறது பாக்கியமா நினைக்கிறேன். வீட்டுல எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டல. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு திருட்டு புண்ண மாதிரி என் வீட்டுக்குள்ள வந்த. நீ வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றியா? இது உன் சொந்த வீடா? மரியாதை அந்த கண்ணை கொடுத்துரு. இங்க கன் சத்தம் கேட்டா கூட எட்டி பாக்குறதுக்கு யாருமே இல்லையே. என்ன வேணா பண்ணலாம். என்கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. முதல்ல அந்த கண்ணை கூட. வீட்டுல வேலைக்காரி கூட இல்ல. இவ என்ன பண்ண போறாளோன்னு தானே பயப்படுற. ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த கண்ணு என்கிட்ட கூட. இங்க எல்லாம் நீ தானே. இங்க நீ சொல்றது மட்டும்தான் எல்லாரும் கேட்பாங்கல்ல. உன்னோட பிரதர்ஸ், உன்னோட சோல்ஜர்ஸ், அவங்க யாரும் உன்னை தடுக்க முடியாது. மரியாதை அந்த கண்ணு என்கிட்ட. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? என்ன வெரைட்டி பிடிக்கிறியா? உன் மனைவி மாதிரி இருக்கு. நிறுத்து. அந்த கண்ணு என்கிட்ட கூட. என்ன நீ எவ்வளவு தூரம் விரட்டிட்டு வந்தாலும் இதை நான் விட போறதில்ல. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. உன் சட்டத்தை மீறி எங்களுக்காக எதுக்கு நீ இதை பண்ணணும்? இது உனக்கு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆனா எங்களோட சட்டத்தை நான் என்னைக்கும் மீற மாட்டேன். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதை பார்க்கணும்னு விரும்புறேன். இப்ப நான் உனக்கு ஒரு விளையாட்டு காட்டட்டா? இந்த ரிவால்வர் சேம்பர்ல ஒரு புல்லட் லோட் பண்ணிருக்கேன். வேண்டாம். இந்த விளையாட்டை ஏன் கூட சேர்ந்து நீ விளையாடு. வேண்டாம். பாரு. நீ இந்த மாதிரி பண்ணாத. வேண்டாம். என்ன பாரு. அப்படி பண்ணாத. வேண்டாம். முதல்ல அது என்கிட்ட கூட. எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப நீ ட்ரை பண்ண. முடியாது. இனி நீ இதை பண்ணக்கூடாது. உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை மூட்டை கட்டி ரஷ்யால வச்சுக்கோ. இல்லனா அவங்க எங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க. கடவுள் என் கூட இருக்காரு. எதுவும் ஆக விட மாட்டாரு. இப்பவே உன் ரூமுக்கு போய் படு. நான் போய் உடனே மேட கூப்பிட போறேன். கடவுளே. கீழே வாங்க. குடிக்க எடுத்துட்டு வர சொல்லி கேட்டேன். Like a boy has broken in through the window. I need to educate you on how to run a house like this. Yes, come down. Pour us a drink. Mary, go back to bed, please. You go back to bed.
நீங்க போய் தூங்குங்க ப்ளீஸ். எனக்கு புரியுது சார், விஸ்கி நிறைய குடிச்சு. ஆமா, இவன் தான் அந்த ஒண்ணுல விஸ்கியை நீங்க எனக்கு கொடுத்தான். ஆனா நான் உன்கிட்ட கேட்டது வைன் தானே. மேரி நீங்க போய் தூங்குங்க. இப்படி என்ன வீட்டுக்கு மேரி, நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க தயவு செஞ்சு நினைக்கிறேன். உள்ள போங்க. வந்த நான் உங்களுக்கு சொல்றத இப்படி மட்டும் மரியாதை கேளுங்க. கொடுப்பீங்களா? ராத்திரி நேரத்துல நீ எப்படி மாறுவேன்னு வீட்டுல வேலை செய்யற மேடுக்கும் தெரியட்டும். நீ அவளுக்கு நினைக்கிற புத்தி மாதிரி வரும். இது ஒண்ணும் ரஷ்யா கிடையாது. ப்ளீஸ் மேரி, நீங்க போய் தூங்குங்க. போங்க. உன்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுதந்திரமா இருக்க, பைத்தியமா இருக்க, கொலையும் பண்ற. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தே நான் மட்டும்தான். நான் ஒரு பெர்ஃப்யூமா பார்த்தேன், அதை அடிச்சுக்கிட்டேன். அந்த பிரீஸ்ட் தான் உளவாளிங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சிருக்க? நான் சொல்லிட்டேன், அதுக்கு நான் தான் சாட்சின்னு. அவனை கொன்னுடு. உனக்கு தடையா யார் இருந்தாலும் அவங்கள நீ கொன்னுடு. நாங்க 2 பேரும் தனியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம் மேரி. நீங்க அந்த நதி பக்கம் அப்படியே நடந்துட்டு வாங்க. அந்த பொண்ணு போயிட்டாங்க சார். போயிட்டாளா? எப்படி? உங்க காரை எடுத்துக்கிட்டு தான். நீ என்ன பண்ண? அவங்க ரொம்பவே பரபரப்பா இருந்தாங்க. உங்ககிட்ட அனுமதி வாங்கியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கார் இங்கதானே பஞ்சர் ஆகி கிடக்குது, அதனால எடுத்துட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். அவ ஏன் அப்படி பண்ணான்னு இப்பதான் புரியுது. அவ வழிய பாத்துட்டு போயிட்டா சார். எப்படி போச்சு டாமி? வந்த விஷயத்தை பேசலாமா? அவ கூட சேர்ந்து நம்ம வேலை தான் செய்யறோம். சரி. அவ கூட பேசினதை வச்சு அவங்க வீட்டுக்குள்ள அதை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன கிடைச்சது? பிரிட்டிஷ் லைப்ரரியில இருந்து ஹேடா தான் நமக்காக இதை கொண்டு வந்து கொடுத்திருக்கா. ஆண்ட் தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்ப இத பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுலதான் அந்த பில்டிங்க பத்தி எல்லா தகவலும் இருக்கு. இது ஒயின் விக்கிற இடம், இது செப்டிக், அப்புறம் இது கிச்சன். டனல் நதிக்கு கீழே வரும். இங்க அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். நீ என்ன கண்டுபிடிச்ச ஆர்த்தர்? மோஸ் இதை நம்ம கிட்ட கொடுத்தான். இவன் பேரு ஸ்டெஃபன் ரெடிச்சேஸ்கே. இவன் பசங்க செல்டன்ஹாம்ல இருக்கிறதா சொன்னான். இவங்க அப்ப ரஷ்யனா பப் நடத்திட்டு இருக்கிறதா சொன்னான். இதுதான் இவனோட ரெக்கார்ட். உள்ள போக சரியான ஆள். இவன் ரஷ்யன் பேசுவான்ல? ஆமா.
இவன் சரியா இருப்பான். நமக்கு வேலை செய்யறதுக்கு இவனை அந்த இடத்துக்கு அனுப்பிடுங்க. இவனுக்கு பணம் ஆஃபர் பண்ணுங்க. ஒத்துக்கலனா குழந்தைய கொண்டுட்டு சொல்லி மிரட்டுங்க. அப்புறம் இருங்க, குழந்தைய தூக்கிறதுக்கு பதிலா 4 வாரத்துக்கு அந்த இட்டாலியன்ஸ் கும்பலோட அவனை போய் வேலை செய்ய சொல்லுங்க. காது திறந்தே வச்சுக்கிட்டான். ஓகேவா? உள்ள வாங்க. பெண் புரட்சியாளர்கள் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வெளியே காத்துட்டு இருக்காங்க சார். இங்க இருக்கிற மொத்த பேரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பால். எனக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துல இல்ல. நல்லது. மாஸ் சொன்னா நேத்து மொத்த டவுனி அனல் பறக்க விட்டுட்டீங்களாமே. ஓ டாமி, உனக்கு என்ன சிரிப்பா இருக்கா? நேத்து என்ன சுத்தி இருந்த கூட்டத்தை விட அந்த ஜெசீடனை சுத்தி இருந்த கூட்டம் தான் அதிகம். ஆரந்து ஜெசீடன் ரொம்ப நல்லவளா இருக்கா. பெண்கள் தவற விடுற உரிமைகளை எடுத்து சொன்னா. மத்த பெண்களுக்கு அவங்களுக்கான உரிமைகளை பத்தி சொன்னா. யார் இந்த ஜெசீடன்? எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்க இருந்து நாங்க லூகாஸ் ஃபேக்டரிக்கு தான் போனோம். கடைய பாத்துக்க யாரும் இல்லன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ இதை கொஞ்சம் பார்த்தாக்கணும் டாம். எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருக்கு. யார் பண்ணா? உங்களுக்கு என்ன வேணும்? சரி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? சரியா சொல்லணும்னா, நீங்க திருட போற விஷயங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃபேக்டரி திருட்ட பத்தி சொல்லல. இது வேற ஒண்ணு. இது பெண்களுக்கும் சரிசமமா பங்கு போகணும். இது ஜான் சொன்னா? இல்ல, ஆர்த்தர் தான் ஒரு ஓட்டவாயாச்சு. ஆர்த்தர் லிண்டா கிட்ட சொன்னான், லிண்டா என்கிட்ட சொன்னா. அத முழுசா படி டாமி. நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. நான் டாமி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். அந்த ரஷ்யன்ஸ் ஒருவேளை இதுக்காக நமக்கு காசு தரலனா அடுத்து என்ன நடக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க. எஸ் மே. அடுத்து இங்க என்ன நடக்கும்? எங்களுக்கு தேவையானது கொடுத்துரு. நானும் குழந்தையும் தனியா போயிடும். தாராளமா போ, ஆனா வேலையை முடிச்சிட்டு போ. எஸ் மே, வா போலாம். இத பத்தி அவர் தங்கச்சிக்கு சொல்லி அனுப்புங்க. எனக்கு தெரியும். கடவுளே. அப்ப ஆர்த்தர் லிண்டா கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். அப்போ அதை திருட வேற ஒரு நல்ல இடத்த நீ தான் கண்டுபிடிக்கணும். யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனைவிக்கு விசுவாசமா இருக்காங்க. நீயும் தான் லிசிய நம்புற. ஆமா, ஆனா எஸ்மியை நம்ப மாட்டேன். ரஷ்யனுக்கு எதிரான நம்ம போராட்டத்துல அவ சின்னதா வார்த்தையை விட்டா போதும். அதை பண்ணப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். நேத்து நைட் அதுக்கான வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். எட்னாவோட போட்டோவை காட்டி ஜான் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருந்தா. விழுந்துடாத. அவங்க இடத்துல இருந்து நமக்கு தகவல் சொல்றதுக்கு அவதான் சரியான ஆள். எனக்கு தோணல. வர வர நம்மளோட இந்த கம்பெனிக்குள்ள கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்ல. நைட் அவன் கூட தானே இருந்தா. அது என் வேலை பால், என்னோட வேலை. இந்த கம்பெனிக்காக தான். உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்போ நீ தப்பான முடிவு எடுக்க மாட்ட, அது எனக்கு தெரியும். ஆனா இந்த நிலைமையில நீங்க பாருங்க, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள அரசியல கொண்டு வர வேண்டாம். அது எல்லாரையும் கொன்னுடும். பார்க்க வேடிக்கையா இருக்கலாம். ஆர்த்தர் கிட்ட இந்த பிரிஸ்ட பத்தி சொன்னியா? உங்ககிட்ட மட்டும் தான் சொன்னேன். கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி. நீ சொன்னது சரிதான். அவங்க போன் மூலமா எதுவும் பேசிக்கல. அவ என்ன சொன்னா? அவங்க யாரையும் கொல்ல போறதா சொன்னாங்க. புனிதமானவரா? அவளும் ஷெல்பியை சேர்ந்த ஒருத்தி தானே. நேத்தி நடந்ததுக்காக என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? இல்ல, நான் அதுக்காக ஒன்னும் வரல. ஆர்த்தர் அதை உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியே பண்ணேன். அப்ப இது எல்லாமே உன்னோட வேலை தானே தாமஸ்? இப்போ உன் தம்பி குடும்பத்தையும் உன் பிசினஸ்ல பங்கு எடுத்துக்க வச்சுக்கிறல்ல?
ஆர்த்தரை நம்புவேன், ஆனா ஒண்ணு இல்ல. லிண்டா, நாம இத ஃபேக்டரி வழியா போய் தான் திருட போறோம். சுத்தி மோசமானவங்க தான் இருக்காங்க. உனக்கு சேர வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன். இன்னைக்கு ராத்திரி அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுன்னா அந்த புதையல் நமக்கு. அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தா தானே. இன்னைக்கு ஒரு நாள் ஆர்த்தரை தடுக்காம இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த முடிவை ஆர்த்தர் தான் எடுக்கணும். அவன் எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதான உன் திட்டமே. நீ தேவையில்லாம என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க. ஆர்த்தருக்கு சேர வேண்டிய 30,000 பவுண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். அதுதான் டீலே. அதுக்கப்புறமா நீ ஆர்த்தரை கூட்டிட்டு போய் உன் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நீ 30,000 தானே சொன்ன. ஆனா ஆர்த்தர் என்கிட்ட மொத்தமா 150,000 கிடைக்கும் சொன்னா. மொத்தமா பார்த்தா அவ்வளவு. அப்படின்னா அதை 3 பங்கா போடுங்க. எதுக்கு 3? 3 பேர் தானே. ஃபின்னும் சின்ன பையன். அவனுக்கு செலவு இருக்குமே. 25 கொடுத்தா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம தோண்ட போற பெரிய சுரங்கத்துக்கு செலவு நிறைய இருக்கு. ஆர்த்தர் இந்த பிராண்ட்ல இருக்கணும்னு 25 கொடுக்கணும். அப்ப 150 5 பிரிச்சா கூட 25 மிஞ்சும் இல்ல. என் கணக்கு சரியா? அப்ப 41,000 எங்க கிட்ட கூட. சக்கரை போடு. தேங்க்யூ. அப்போ இது எல்லாத்தையும் முன்னாடியே கணக்கு போட்டு வச்சுட்டல? மனசுல பட்டது ஒன்னும் எழுதி வச்சு கேட்கல. லேண்டா, நீ கேக்குறத மொத்தமா 41,000. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆர்த்தர் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். இங்க பாரு, கடைசியா 41,000 தரதா இருந்தா ஒத்துக்கிறேன். தம் அடிக்கலாமா? கூடாது. அப்படின்னா அது மொத்தத்தையும் வச்சு நீ ஏதோ திட்டம் போட்டிருக்கன்னு சொல்ல. ஆமா, கலிபோர்னியா போறோம். என் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தியனோட திட்டப்படி இங்க ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன்ஸ் அங்க வர வச்சு இந்தியனோட வேலை எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். அத பத்தி ஏற்கனவே பேசிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆர்த்தர் ஷெல்பிய இதுக்கு பணையம் வச்சுட்டு? இல்ல, ஆர்த்தர் அத பாத்துக்க தான் போறான். நான் அங்க இருக்கிற ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க போக போறேன். என்னோட ஆர்த்தர் கடல்ல குளிச்சுட்டு டவலோட பீச்ல நடப்பான். அப்ப அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேல படும்போது அவன் பிரான்ஸ மறந்துடுவான். ரொம்ப நல்ல ஐடியா தான். சரி, நீ என்ன பண்ணலான் இருக்க? எடுத்தோம் கவுத்தோன்னு புது வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். குழந்தை இன்னைக்கு பிறக்குது. செப்டம்பர். எப்போ திருட போற? ஜூன். நமக்கான நேரம் சரியா இருக்கு. நீங்க ஆர்த்தருக்கு 41,000 கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க பனமா கேனல்ல ஒரு இடம் வாங்குவோம். ஆனா 41,000க்கு எல்லாரும் ஒத்துக்கணும்லண்டா. அது ஒண்ணும் என்னோட பிரச்சனை கிடையாது. சும்மா நீ பேச்ச மாத்தாத. காட், எனக்கு இது பிடிக்கவே இல்ல. ஆனா இது நல்லதானே இருக்கு. வரையும் போது நீங்க போடுற மியூசிக் எனக்கு பிடிக்கல. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. சொல்றேன். ரெட் வைன் சாப்பிடாம கேக் சாப்பிடும் போது நிச்சயம் ஒருத்தனால உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க முடியும். அவன் ரொம்ப நல்லவன், நல்ல படமும் வரைவான். நல்லதா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளா இருந்தா மட்டும்தான் அவர் கூட இருப்பேன். என் அடிமை மாதிரி நான் சொல்றத கேட்கணும். என் கூட எல்லா இடத்துக்கும் அவர் வரணும். நீ சொன்ன எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். நான் என்ன கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தான் என்ன வழி நடத்தி ஆகணும். அதேதான். அப்படியே இரு. இப்ப ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி ஒன்ன யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க.
உனக்கு என்ன பைத்தியமா? என்ன கொல்ல முடிவு பண்ணிருக்க? நீ என்ன பண்ணாலும் அது எனக்கு தெரியும்னு சொல்லிருக்க. உன்னை தடுக்கிறதுக்கு தான் இந்தியாவில இருந்து இவங்களை வர வச்சிருக்க. அடி எப்படி இருந்தது? அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. ஹே ஷெல்பி, ஹேய், நீ புனிதமான ஒருத்தரை கொல்ல போற விஷயம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற இடத்துல இருந்து தெரிஞ்சது. உனக்கு கேக்குதா? ஷெல்பி, எதுக்காக ஃபாதர் ஃபியூஜன் நீ கொல்ல நினைக்கிற? அவனுக்கு இன்னமும் சுயநினைவு முழுசா வரல. இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு அனுமதி வாங்கியிருக்கேன். ஹேய் ஷெல்பி, எழுந்திரி, கண்ணை தொற. மிஸ்டர் ஷெல்பி, என்ன எதுக்காக கொல்ல வந்த? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கடவுளே, அவன் தெரிஞ்சுக்கிட்டான். எங்க இருக்க? ஒன்னத்துக்கும் உதவாத வயசான கும்பலை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது? என்ன பண்ண போறீங்க? நேத்து ராத்திரி நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இப்ப மறந்துட்டேன். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்கிட்ட சொல்ல போற தகவலை சோவியட் எம்பசி கிட்ட செக்ஷன் டி பிரகாரம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறத கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த ரஷ்யன் கிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும். இது எல்லாம் என்னோட தப்புதான்னு நீ சொல்லணும். அதோட அவங்களுக்கு முன்னாடி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை நீ அதை பண்ணலனா உன் தங்கச்சி அதுக்கப்புறம் இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் உன்னோட பையனை நாங்க கடத்தி வச்சிருவோம். தப்பு ஏதாவது நடந்தா உன்னோட பையன் உனக்கு இல்லாம போயிடுவான். எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்கலாம். இனி உன்னோட ஆட்கள் பொழைக்கிறது நாளைக்கு ராத்திரி நீ என்கிட்ட கேட்க போற மன்னிப்புலதான் அடங்கியிருக்க. உன்னால ஏற்பட்ட தவற நீ தான் சரி பண்ணணும். பண்ணலன்னா உன்னோட பையனை உன்னால பார்க்கவே முடியாது. சார், எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் ஏன் நீங்க பண்றீங்க? அவங்க துணை உங்களுக்கு தேவை. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வேலையை விட்டு அனுப்பிட்டா நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? மேரி சார்லி உங்களை விட்டு நகரக்கூடாதுன்னு நல்லா பாத்துக்கோங்க. புரிஞ்சதில்ல? சார், நான் டாக்டர் இங்க வர வைக்கவா? நான் சிலரை பார்க்க பர்மிங்ஹாம்க்கு போகணும். நீ வீட்டுல முன்ன பின்ன இருக்கிற கதவை நல்லா போட்டுட்டு அவனுக்கு போய் சாப்பாடு கூட. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள எவன் எப்ப வேணாலும் நுழையலாம். எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல.
எனக்கு எதிரிகள் உள்ளே தான் இருக்காங்க. போய் டேவிட் கிட்ட கார் எடுக்க சொல்லுங்க. லண்டனுக்கு போகணும். சார். மேரி, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தரியா? எஸ் சார். ஹலோ, நான் தான் ஆர்தர். டாமி, கொள்ளை அடிக்க போறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன அவங்க அடிச்சு போட்டுட்டாங்க. உனக்கு ஒண்ணு இல்ல டாமி? இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன? ஜான் கிட்ட லிஸ்ட் இருக்குல்ல? சரியா கேக்கல டாம். ஜான் கிட்ட லிஸ்ட் இருக்கான்னு கேட்டேன். டேய் ஜான், ஜான் சொல்லு. கிப்சேஸ் பேரும் கின் பேரும் இதுல இருக்கு. ஆமா. நல்லதா. டாமி, எதுக்காக இதையெல்லாம் கேக்குற? டாமி, அதை எடுக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல, போய் விளையாடு போ. ஹலோ, ஐடா, நான் தான் டாமி. ஐடா, நான் உன்னோட காங்கிரஸ் நண்பர்கள் கிட்ட பேசணும். அவங்கள சந்திக்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றியா? சோவியட் எம்பசி. இன்னைக்கு ராத்திரி உன் வீட்லயே வச்சுக்கலாம். ராத்திரி 10 மணிக்கு வச்சிடுறேன். எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ஷெல்பி யார் பேச்சையும் கேட்டு என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்கான். அது எல்லாம் அவனுக்கு கிடைச்ச தப்பான தகவல். அவனுக்கு பின்னாடி இப்ப சோவியட்ஸும் இருக்காங்க தெரியுமா? வாயின் டாட்டியனா? கொஞ்சமா. பேட் கேர்ள். சாரி, லேட் ஆயிடுச்சு. அது எனக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் குடிங்க மிஸ்டர் ஷெல்பி. இல்ல வேண்டாம், குடிச்சா எனக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். நான் ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்லிட்டா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எனக்கு எதிரா சொன்ன விஷயம் எல்லாம் பொய்ன்னு மட்டும் சொல்லு. உண்மைதான். உன்னோட இந்த திமிரு மட்டும் உன்னை விட்டு போகாதுல்ல? இப்ப மறுபடியும் அந்த பிளான் சொன்ன மாதிரியே தான் நடக்கணும். உன் குழந்தை உனக்கு முக்கியம்னு பட்டுச்சுன்னா முதல்ல என்கிட்ட என்னை பத்தி தப்பா சொன்னதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் நான் சொல்றபடி மட்டும் கேட்டு நடப்பேன்னு சொல்லு. அப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். குழந்தையா இருந்தப்போ சர்ச் போயிருக்கல? போயிருக்க. எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தெரியும்ல? தெரியும். அப்ப அந்த வார்த்தைகளும் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கு. அப்படின்னா சரி, இப்ப நீ உன்னோட பாவ மன்னிப்பை கேட்கலாம். நிச்சயமா அதுக்காக உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். வேண்டாம், போ. கடவுளின் சாட்சியா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் பண்ணது கடவுள் பேர் இல்ல, என் பேரை சொல்லி கேளு. ஏன்னா என் பேரை கெடுக்கிற மாதிரி நீ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்க. உங்களுக்கு எதிராக நான் நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர் ஹியூஜ். உங்களை எதிர்த்தா அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவீங்கன்னு நான் புரிச்சுக்கிட்டேன். உங்களை பத்தி தப்பான தகவலை சொன்னதுக்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். இது எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். நிச்சயம் கிரேஸோட ஆன்மா இதுக்கு எனக்கு துணையா இருக்கும். இனி இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்.
வெரி குட், தேங்க்யூ. ஆமென். இப்போ இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சூடா ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகணும். மிஸ்டர் ஷர்பி, கடவுளே, என்னாச்சு டாமி? ஆமா, கோகைன் இருக்கா? இல்ல டாமி. டாமி, இவங்க தான் ஜூவிட் கவுன்சிலுடைய ஸ்பெஷல் அட்வைசர்ஸ். பிரிட்டிஷுக்கு சம்பந்தப்பட்ட சில பேர் ரஷ்யன்ஸுக்கு மறைமுகமா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கார்ஸ ஃபேக்டரியில இருந்து திருட போறாங்க. இத பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். வேற தகவல் இருக்கா? உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறது தான் அவங்களோட திட்டமே. Ваша семья работает на них. Они хотят, чтобы вы узнали об ограблении. என்னால அவங்க சொல்றத மட்டும் தான் செய்ய முடியும். Ваша семья работает согласно их указаниям. சரி, உனக்காக நாங்க என்ன பண்ணணும்? இந்த கொள்ளைய நீங்க தடுக்க முயற்சி பண்ணா அவங்க இதை என்ன பண்ண சொல்லுவாங்க. இதான் அவங்க திட்டம். டாமி, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? ஒருவேளை அப்படி நடக்கலனா Подрывняк на британскую территорию. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களுக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க. Что вы вынудите правительство прервать дипломатические отношения. இதான் அவங்க விளையாட்டு. பர்மிங்ஹாம்ல இதை தடுத்து நிப்பாட்டுங்க. В этом и состоит игра. Бирмингемское ограбление только приманка. ஆமா, எதுக்காக நாங்க இதெல்லாம் பண்ணணும்? என் குடும்பத்துல இதுக்கப்புறம் யாரையும் நான் இழக்க விரும்பல. நீங்க அந்த ட்ரெயினை வெடிக்க வைப்பீங்களா? Потому что жертвой станет моя семья, если вы решите взорвать поезд. சரி, எங்க கவுன்சிலுக்கு நீ யாருன்னு சொல்லு. இவன் தாமஸ் ஷெல்பி. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். டாமி, உனக்கு ஒண்ணும் இல்ல? தூக்கிட்டு போ. டாமி, உனக்கு ஒண்ணும் இல்ல? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடா. எனக்கு சுயநினைவு இல்லைன்னா டாக்டர் கிட்ட என் தலை உடஞ்சிருக்குன்னு சொல்ல, ரத்தம் அதிகமா போயிடுச்சுன்னு சொல்ல, காயம் ஆழமா இருக்குன்னு சொல்ல. டாமி, என்ன சொல்ற? பேச நேரம் சீக்கிரமா சொன்னதை செய், இல்லைன்னா செத்துருவேன். சரி, நான் கூட்டிட்டு போறேன். ஒருவேளை நான் செத்துட்டா உன்னை வந்து பாக்குறேன்பா. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.